தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, தவ காலத்தில் தூய அந்தோணியாரின் நவநாளை நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறோம். இன்று தனது 6வது பிறந்த நாளை கொண்டாடுகிற ஹேடன் இவரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து கல்வி ஞானத்திலே விளங்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். திருவாளர் அந்தோணி பிரபாகர், திருவாளர் செல்வி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், மரிய நிஷாந்த், பவுல் கிஷோர் இறை ஞானம் ஒழுக்கத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும், தொழில் முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், குடும்ப அமைதி சமாதானத்திற்காகவும், குடும்ப தேவைகளை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும், இறை ஆசீருக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை ஆர் சேவியர் மைக்கேல் ராஜ், ஆரோக்கிய அருள் செல்வி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். கிறிஸ்துவில் மரித்த ராயப்பன், அல்போன்ஸ் அம்மாள், மரிய தங்கம், சவரிமுத்து, விஸ்வாசம்மாள், மரிய கண்ணு, அருள் பீட்டர் ராஜ் இவர்களது ஆன்மைகளை பாற்றிக்காக, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக, மாசில்லா குழந்தைகளுடைய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறார்கள். சிதம்பராபுரம் பிரான்சிஸ் விண்ணரசி இனியன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், இனியன் அவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் என்றும், அன்சிக்கு நீட் தேர்விலே நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சீமோன் மிக்கேல் வியாகம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மகனுடைய படிப்பு நன்மைக்காக ஜெபிக்கிறார்கள். எழுத இருக்கிற தேர்வு ஆண்டவர் சிறப்பாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், கடை வியாபாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அருள் சகோதரி விண்ணரசி உடல் சுகத்திற்காகவும், கிறிஸ்துவில் மரித்த ஆன்மாக்கள் சவரிமுத்து, அந்தோணி அம்மாள் ஆன்மைகளை பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். மிக்கேல் அம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், அந்தோணி சுரேஷ், அபிநயா, ஜபா, அமல்ராஜ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும், உடல் உள்ள சுகத்திற்காகவும், மரிய சாத்விகா, மிராக்லின், எமில்டா கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும், உடலுள்ள சுகத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும், கிறிஸ்துவில் மரித்த அருள் ராமராஜ் இவர்களது ஆன்மைகளை பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இத்திருப்பலியிலே நாமும் இறை அருளால் நிரப்பப்படுவதற்காக ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, கோடியற்புதர் பதுவை புனிதர் நன்னா கழியாத நல்லவர் தூய அந்தோணியாரை தலை சிறந்த போகதராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிறவராகவும் தந்தீரே.
அவரது உதவியால் நாங்கள் உண்மை நெறிகளை கடைபிடிக்கவும் துன்ப நேரத்தில் உமது உதவியை கண்டுணர்ந்து கொள்ளவும் செய்தருளும். உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, திருவசனங்கள் 4 முதல் 9 முடிய. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, திருவசனங்கள் 4 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேலர் செங்கடல் சாலை வழியாக பயணம் பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலைநிலத்தில் சாகும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அவர் கிறிஸ்து. இவரை கண்டுகொள்கின்ற அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 8வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 21 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போனபின் நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது, நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாக சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாக சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு, ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகிற்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானுட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்ன பொழுது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, கீழுலகு சார்ந்தவர்கள், மேலுலகு சார்ந்தவர்கள் என்று 2 வகையான பாகுபாடுகளை இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்லுகிறார். கீழிருந்து வருகிறவர்கள் சிந்தனை எப்படி இருக்கும், மேலிருந்து வருகிறவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? தூய்மையானதாக, பரிசுத்தமானதாக மேலிருந்து வருகிறவர்களுடைய சிந்தனை இருக்கும். காரணம் என்னவென்றால், அவர்கள் உண்மையை உணர்ந்தவர்கள். உண்மை, த ட்ரூத், வாய்மை என்று சொல்லப்படுகிற இருக்கின்ற அந்த சத்தியம். சத்தியம் என்பது என்ன? இருக்கின்றவராக இருக்கிறவர் நாமே. இதுதான் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய கடவுள் தன்னை மோயிசனுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது, ஆண்டவரே உம்முடைய பெயர் என்ன? அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்பது உறவு. அவர் என் தாத்தா, என் அப்பா, என் பிள்ளை என்று உறவு முறையில் சொன்னால் பத்தாது, பெயர் வேண்டும். உம்முடைய பெயர் என்ன என்று கேட்ட பொழுது ஆண்டவர் தந்தை கடவுள் இதோ தன்னை வெளிப்படுத்திய பொழுது சொன்ன உண்மை, இருக்கிறவராக இருக்கிறவர். அப்போ இருத்தல் என்பதுதான் வாழ்வு, இருத்தல் என்பதுதான் இறைமை. அதைத்தான் இயேசுவும் சொல்லுகிறார். இதோ தந்தை பற்றி அவர் பேசுகிற பொழுது, இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஏனெனில் தந்தை எனக்கு உண்மையை வெளிப்படுத்துகிறார், அவர் கற்றுத்தந்ததையே நான் சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த இருக்கின்ற தன்மை, எக்ஸிஸ்டென்சியலிசம் என்று சொல்வார்கள், இருத்தல் இயம். இருப்பதால் தான் இயங்குகின்றோம், இருப்பதால் தான் இதோ நம்முடைய செயல்பாடுகள், இருப்பதால் தான் நம்முடைய அந்த உயிர் நம்மோடு இருக்கிறது, இருப்பதால் தான் விழிப்பு நிலை பெற முடியும். எனவே நாம் இருக்கிறவர்கள், இருக்கிறவராக இருக்கிறவரோடு தொடர்புடையவர்கள் என்கின்ற அந்த அடிப்படை உண்மை நமக்கு புரிந்துவிட்டது என்று சொன்னால், பிரியமானவர்களே, எங்கிருக்கிறோம் என்பதல்ல, எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியம். முதல் வாசகத்திற்கு இதிலிருந்து தான் நாம் கடந்து போக வேண்டும்.
அவர்கள் எதை நினைக்கிறார்கள்? எகிப்தை நினைக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த உடம்புக்கு நல்ல சாப்பாடு போட்டார்களே, கறி புளி போட்டார்களே. பிரியமானவர்களே, இந்த உடல் சார்ந்து சிந்திக்க தொடங்கிவிட்டால் நாம் கீழை சார்ந்தவர்கள், கீழ் எண்ணம், கீழிருந்து வந்தவர்கள். உடம்பு என்பது எங்கிருந்து வருகிறது? மண்ணிலிருந்து வருகிறது. மோசம் என்பதற்காக அல்ல. எத்துணை நாளைக்கு, எத்துணை ஆண்டுக்கு, எத்தனை தலைமுறைக்கு மனிதன் குனிந்து கொண்டே நடப்பான். குரங்கு போல் குனிந்து கொண்டிருந்த மனிதன் நிமிர்ந்து பார்த்த பொழுதுதான் அவனுக்கு 6வது அறிவு என்கின்ற பகுத்தறிவு வருகிறது. அப்போ 5வது அறிவு வரை வளர்ந்த விலங்குகள் குரங்கோடு நின்று போய்விட்டது. தலை கவிழ்ந்து பூமியை பார்த்து எது சாப்பிட கிடைக்கும், எதை பிடுங்கலாம், எதை திங்கலாம், அவ்வளவுதான். பிரியமானவர்களே, எனவேதான் சிலுவை என்பது மேல் நோக்கு திறக்கப்பட வேண்டும். பார்வை உச்சியை நோக்கி இருக்க வேண்டும், விண்ணகத்தை நோக்கி இருக்க வேண்டும், உயர்ந்த நிலை நோக்கி இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த உடல் அழிந்து விடுமா? ஆமாம். இந்த உடல் மண்ணோடு மண்ணாய் மக்குமா? ஆமாம். இந்த உடலா நான்? இல்லை. இப்ப புரிகிறதா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தான் இருந்தார். ஆனால் தன்னை அடையாளப்படுத்துகின்ற பொழுது எதோடு அடையாளப்படுத்துகிறார்? நாம் நம்மை எதோடு அடையாளப்படுத்துகிறோம்? நம்முடைய பெயரோடா, குடும்ப கௌரவத்தோடா, அல்லது எதோடு நீங்கள் உங்களை அடையாளப்படுத்துகிறீர்கள்? அது பதவியோ, பட்டமோ, பணமோ, அழகோ, புகழோ, அல்லது வேறு என்னென்ன இருக்கிறதோ அந்த உலகம் சார்ந்து நிறைய ப்ராடக்ட் இந்த உலகத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. எவற்றோடு நம்மளை அடையாளப்படுத்துகிறோம் என்பது முக்கியம். இந்த உலக சார்ந்த எதோடும் அடையாளப்படுத்தவில்லை என்றால் ஒரு உண்மை நமக்கு புலப்பட்டு விடும். நாம் இறை தன்மையில் இருக்கிறோம், இறை சாயலில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நல்ல வசனம் பாருங்க. அந்த வசனம் ரொம்ப மைனூட்டான வசனம். நற்செய்தி வாசகத்துல, இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததை. தந்தை கற்றுத்தருதல் என்பது எங்கோ இருந்தல்ல. பிரியமானவர்களே, கல்வியே வெளியிலிருந்து கற்றுக் கொடுக்கப்படுவதல்ல. ஆசிரியர்கள் என்பவர்கள் வழிகாட்டிகள், அவர்கள் டியூட்டர் என்று சொல்லுகிறார்கள். உங்களை உந்தி தள்ளுகிறவர்கள். ஒரு குரு என்கிறவர் உங்களை உந்தி தள்ளுகிறவர், அவ்வளவுதான். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கிருந்து? உங்களுக்குள் இருந்து, வெளியிலிருந்து அல்ல. வெளி சூழல் என்பது ஒரு அட்மாஸ்பியர் கிரியேஷன் என்று சொல்வார்கள். ஒரு தகுந்த தன்மையை ஏற்படுத்துதல். ஒரு பூ இருக்கிறது, தோட்டத்தில் எங்கிருந்து அந்த பூ வருகிறது? வெளியிலிருந்து காக்கா குருவியா கொண்டு வந்து அந்த பூவை அந்த செடியில் நட்டு வைத்து விட்டு போகிறது? இல்லை. பிரியமானவர்களே, தண்ணீர் ஊற்றுகிறோமே, அந்த தண்ணீரா பூவை திடீரென்று உள்ளே கொடுத்து விட்டது? இல்லை. பிரியமானவர்களே, களை கொத்தி, உரம் இட்டு, தண்ணீர் பாய்ச்சி, இதோ ஏனைய விலங்குகளில் இருந்து ஆடு மாடு கடித்து விடாமல் ஒரு செடியை நாம் பாதுகாக்கிறோம். இது சூழல். அதுபோல நாம் உள்ளுக்குள் இறைமை மலர்வதற்காக வெளிப்புறத்திலே நமக்கு தேவையான சில வசதிகளை, வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். கற்றுக் கொடுக்கப்படுகின்றோம், சொல்லிக் கொடுக்கப்படுகின்றோம். இப்படி வாழ வேண்டும். ஏனென்றால் மனிதன் ஒரு காலத்திலே, ஆதியிலே, வயிற்றை நிரப்புவதற்கு மட்டுமே தினம் உழைக்க வேண்டும். உணவை பதப்படுத்த முடியாது. தானியங்கள், விவசாயம் வருவதற்கு முன்னால் வேட்டைக்கு போகிறான். வேட்டைக்கு போன உணவு புழுத்துவிடும். பழங்களை பறித்து வைத்தால் அழுகிவிடும். பிறகு மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக வளருகிறான். வளர்ந்து தன் புத்தியை பயன்படுத்துகிற பொழுது இந்த வயிற்றுக்கு உணவுக்காகவே நாள் முழுவதும், ஆண்டு முழுவதும் பாடுபட்டதை குறைக்கின்றான். அதுதான் முதல் வெற்றி. வேட்டையாட வேண்டும். தினமும் வேட்டைக்கு போக வேண்டாம். இல்லைன்னா 2 நாளைக்கு ஒருக்காவது வேட்டைக்கு போகணும். அதையெல்லாம் மனிதன் தடுத்து விட்டு கொஞ்சம் உழைத்தால் கூட உணவு கிடைத்து விடும். மீத நேரத்தை என்ன செய்வது? மேல் நோக்கு சிந்தனை, உயர்ந்த சிந்தனை, நிறைந்த சிந்தனை, தன்னை தேடுவது, தன் பூர்வீகத்தை தேடுவது, தன்னுடைய இருத்தலின் ஆழத்தை தேடுவது, தியானிப்பது, ஜெபிப்பது. இந்த இருத்தலோடு தன்னை இந்த யூனிவர்ஸ் என்று சொல்லப்படுகிற இறை தன்மையோடு கலந்து போக செய்கின்ற காரியம். எனவே கீழிருந்து வந்தவர்கள், மேலிருந்து வந்தவர்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போது உள்ளிருக்கின்ற அந்த இறைமை உங்களுக்கு அனைத்தையும் வெளிப்படுத்தும். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். கடவுள் வேற எங்கேயும் கிடையாது, நமக்குள்ள இருக்கிறார், நம்முள் இருக்கிறார்.
நம்முள் இருக்கிற இறை சாயல் தான் இறைமை கடவுள். அந்த இறைமை பூத்து விட்டால், மலர்ந்து விட்டால் சிலுவையில் தொங்கிய இயேசு. நாம் சிலுவையில் தொங்கிய இயேசுவை அப்படித்தான் தியானிக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டிலும், இப்படிப்பட்ட ஒரு துன்பத்திலும், துயரத்திலும் ஒரு மனிதன் சிலுவையிலே கை கால் எல்லாம் வலி, தலையெல்லாம் முள்முடி. யோசித்து பாருங்க, நமக்கு வீட்டில் தலைவலி வந்த அன்னைக்கு யாரையாவது நிம்மதியா இருக்க விடுவோமா? நமக்கு பல்லு வலி, வீட்டில் எல்லாரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா என்ன சொல்லுவோம்? நான் செத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன, சிரிங்க. நானே இங்க வலியில துடித்து கொண்டு இருக்கிறேன், உங்களுக்கு என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? சிரிப்பு வார்த்தை வருமா இல்லையா? ஆனால் இவ்வளவு வலியையும் தாங்கி கொண்டு ஒரு மனிதன், தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். யாரால் சொல்ல முடியும்? மேலுலகு சார்ந்து மேல் நிலையை அடைந்த, தன்னுள் இறைமையை கண்டுகொண்ட, தான் யார் என்பதை உணர்ந்து கொண்ட ஒருவரால் தான் இதை சொல்ல முடியும். எனவே பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு அழுத்தமான ஒரு பகுதி, ஆழமாக தியானிப்போம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, தூய அந்தோணியாரின் நவ நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இது எங்களுக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறக்கின்ற திரு அருள் சாதனமாய் மாறுவதாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயிரம் தொணிச்சாமி, மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் நமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துகள் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், தூய அந்தோணியாரின் நவநாளில் நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவிற்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்திரு உணவின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு புனிதப்படுத்தப்படுவதாக ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.